வெல்கம் டு தமிழ் சினிவுட். சலார் திரைப்படம் உலகளவில் 625 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணியிருக்கிறதா படக்குழு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நடிகர் ஆர்.ஜே. பாலாஜி அவர்களுடைய சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தோடைய நியூ இயர் போஸ்டர் படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த வருடம் கூடிய சீக்கிரமா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் அருண் விஜய் அவர்களுடைய மிஷன் சாப்டர் 1 திரைப்படம் வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஏ.எல். விஜய் இயக்கத்துல அருண் விஜய் ஹீரோவா நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்புல உருவாகிற இந்த திரைப்படம் பேனிந்திய படமா பொங்கல் ஸ்பெஷலா ஜனவரி 12ஆம் தேதி நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு ராம் இயக்கத்துல நிவின் பாலி நடிக்கிற 7 கடல் 7 மலை திரைப்படத்தோடைய புதிய கிளிப்ஸ் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரமா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. மாமன்னன் திரைப்படத்துக்கு பிறகு மீண்டும் ஃபகத் ஃபாசில் வடிவேலு ஒரு மலையாள படத்துல நடிக்க போறது அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. சூப்பர் குட் பிலிம்ஸ் அவர்களுடைய 38வது திரைப்படமா இந்த படம் உருவாகுது. மலையாள இயக்குனர் சுதீஷ் சங்கர் இயக்கத்துல இந்த படத்துல ஃபகத் ஃபாசில் வடிவேலு முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. மலையாள படமா உருவாக இந்த திரைப்படம் பேனிந்திய படமா எடுக்க போறாங்க. இன்னைக்கு நடிகர் தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் திரைப்படத்தோடைய 3வது சிங்கிளை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி பேனிந்திய படமா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. மேலும் கேப்டன் மில்லர் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை நாளைக்கு நேரு ஸ்டேடியத்துல 6 மணிக்கு ரொம்ப கிராண்டா ஆடியோ லான்ச்சை படக்குழு நடத்த போறதா அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்துடைய கமலஹாசன் போர்ஷன் ஷூட்டிங் நேற்று முடிஞ்சிட்டதா படக்குழு தரப்புலேருந்து புதிய போட்டோ வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்துடைய நீளம் அதிகமாக இருக்கிறதுனால படத்தை பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங் கமலஹாசனுடைய மொத்த போர்ஷனையும் படக்குழு நேற்று எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய 2வது பாகத்தை வருகின்ற ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஐலண்ட் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் சென்னையில் ரொம்ப கிராண்டாக நடத்துனாங்க. தற்போது வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி துபாயில் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை ரொம்ப கிராண்டாக நடத்த போறதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஐலாண்ட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ஜனவரி 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஜனவரி 12ஆம் தேதி பேனிந்திய படமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் சூர்யா அவர்கள் தற்போது கங்குவான் திரைப்படத்துடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்த சுதா கங்கராவ் இயக்கத்துல சூர்யா நடிக்க போற சூர்யா 43 திரைப்படத்துக்காக நடிக்க தயாராயிட்டு இருக்கார். தற்போது இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சாங் ரெக்கார்டிங் முடிஞ்சிட்டதா ஜி பிரகாஷ் ஒரு போட்டோ போட்டிருக்கார். அதுல படத்தோட இயக்குனர் சுதா கங்கரா மற்றும் இந்த பாட்டை பாடியிருக்க இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோவை வந்து ஜி பிரகாஷ் வெளியிட்டிருக்கார். இந்த போட்டோ இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது அஜர்பைஜானா நடந்துருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த திரைப்படத்துடைய 50% ஷூட்டிங் மட்டுமே முடிஞ்சதுனால அஜித் அவர்கள் மகிழ் திருமேனி மேல கோவப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரிக்குள்ள இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கையும் எடுத்து முடிச்சிடணும், அதுக்கப்புறம் நான் காலத்தில் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் மகிழ் திருமேனி கிட்டையும் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டையும் சிட்டா சொல்லிட்டதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த படத்தை ஜனவரி தொடக்கத்திலேயே முடிக்கிற ஐடியால தான் படக்குழு முன்னாடி இருந்தாங்க. தற்போது பிப்ரவரி மாதம் ஃபுல்லாவே இந்த படத்தை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிருக்காங்க. இதற்கு மகிழ் திருமேனி தான் முக்கிய காரணம். ஒரே சாட்டை நிறைய வாட்டி வந்து மகிழ் திருமேனி தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அஜித் கால்ஷீட் மட்டும் இல்லாம படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்கிற திர்ஷா மற்றும் அர்ஜுனுடைய கால்ஷீட்டையும் மகிழ் திருமேனி வேஸ்ட் பண்ணிட்டதாகவும், இதனால இந்த படத்துடைய பட்ஜெட் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய 68வது திரைப்படத்துக்கு தி கிரேட்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு பயங்கர மாசான டைட்டில படக்குழு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் 2வது லுக் ஒரு சில முக்கிய சாதனை படைச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் தற்போது நிலவரப்படி ட்விட்டரில் விஜயோடைய பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 5.3 மில்லியன் இம்ப்ரெஷன் வந்து பெற்றிருக்கு. 803K லைக் பெற்றிருக்கு. அதே போல் 2வது லுக் பார்த்தீங்கன்னா 3.2 மில்லியன் இம்ப்ரெஷன் பெற்றிருக்கு. 121K லைக் பெற்று சாதனை படைச்சிருக்கு. விஜயோடைய கோஸ்ட் திரைப்படத்தில் விஜய் டூயல் ரோல்ல நடிக்கிறதும், அதே போல இந்த படம் ஒரு பக்கா சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் அப்படிங்கிறது படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் 2வது லுக்கை பார்க்கும்போது தெரியுது. இதனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. தற்போது படக்குழு இந்த படத்தோடைய 50% ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக படக்குழு வெளிநாடு மற்றும் சென்னையில் மீத ஷூட்டிங்கை எடுக்க போறாங்க. ஸோ மார்ச்குள்ளே இந்த படத்தோடைய மொத்த ஷூட்டிங்கையும் படக்குழு எடுத்து முடிக்கிற ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்த கருத்தை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதில் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.